மக்களே பாருங்க, நான் கீழே மாறி ஏன்னா இங்கே இருக்கிற மண்ணை ரோட்டில் இருக்கிற மண்ணை எங்கே எடுத்துகிட்டு போய் கொட்டுறோன்னு நீங்களே பாருங்க. அழுத்து போய் வர பாருங்க மக்களே, எங்கே இருக்கிற மண்ணை எங்கேருந்தே நாங்கள் தள்ளு வண்டியில் வண்டியில் அள்ளி கொட்டி எங்கே எடுத்துகிட்டு போய் கொட்டுறோம் நீங்களே பாருங்க. வர இல்லை பேக்கிங் கூட பாருங்க மக்களே, எங்கேருந்து எவ்வளோ எடுத்துகிட்டு போகிறோம்னு பாருங்க. இதான் எங்களோட வேலை. எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த வேலை செய்கிறோம் நீங்களே பாருங்கள் மக்களே. இதான் எங்களோட வேலை. ஒரு வாரம் வந்து தங்கி வேலை செய்கிறோம். பார்த்தீங்களா மக்களே, எவ்வளோ கஷ்டப்பட்டு எப்படி மண் ஏற்றுறோம் பாருங்க. இதான் எங்களோட வேலை. ஆமாம் மக்களே, பார்த்தீங்களா மக்களே, அங்கே மெயின் ரோடு இருக்கிற மண்ணை எங்கேருந்து எப்படி எடுத்துகிட்டு வந்து இந்த பில்டிங்கில் கொட்டிருக்கோம் பாருங்க. இப்படிலாம் கொட்டி தான் மொத்தம் 5 லாரி மண் வந்துட்டாங்க. அந்த லாரிலாம் இங்கே பாருங்க, இதில் ஒரு லாரி, இதில் ஒரு லாரி, இதில் ஒரு லாரி, இது கொட்டிருக்கான பாருங்க. இதில் ஒரு லாரி, அப்புறம் அடுத்து இதில் ஒரு லாரி கொட்டணும். இப்படிலாம் கொட்டி தான் இன்றைக்கி நாங்கள் இந்த வேலை செய்ய போகிறோம் மக்களே. ரொம்ப கஷ்டமான வேலை இது. ஆமாம், ஏன் நினச்சி பாருங்க மக்களே, எவ்வளோ கஷ்டமான வேலை இது. ஆனால் நீங்கள் வந்து ஈஸியாக சொல்லிட்டு போயிருங்க, என்ன ப்ரோ அதெல்லாம் ஒரு வேலையா அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக சொல்லிட்டு போயிருங்க. பாருங்கள், நாங்களாம் படிக்கிற வயசில் ஒழுங்காக படிக்காமல் எவ்வளோ கஷ்டப்பட்டு பாருங்க மக்களே. இது வந்து அடுத்த வண்டி அள்ளி வச்சுருந்தானோ, இதே வந்து கொட்டாலும் தான் வந்துருக்கோம். தூரமாக ஏற்றுக்கிட்ட மேலே பார்த்தீங்களா மக்களே, எவ்வளோ ஒரு கஷ்டமாக இருக்கு. எப்படி கௌரவம் பாருங்க, வண்டி எப்படி கௌரவம் பாருங்க. இதெல்லாம் வந்து ரொம்ப ஆபத்தான வேலை மக்களே. ஆனால் நாங்கள் வந்து இந்த ஆபத்தை கூட பார்க்காம ஏன் செய்கிறோம்னா, சரி நம்ம காசு மத்தியான நேரத்தில் வாங்கி தருவாங்க ஜூஸ்ன்னு சொன்னாங்க, அதனால தான் வந்து வேலை செய்கிறோம் மக்களே. அதுவும் இல்லாமல் அந்த வண்டி பிடிச்சி தள்ளுறது கையெல்லாம் பாருங்கள் மக்களே, எப்படி காப்பு காய்ச்சி போயிருக்குன்னு நீங்களே பாருங்கள். கையெல்லாம் பாருங்கள் எப்படி காப்பு காய்ச்சி போயிருக்குன்னு பாருங்கள். அந்த ஒயரை பிடிச்சி இழுக்கிறது, அந்த இரும்பு வண்டி தள்ளிட்டு வரதெல்லாம் பாருங்கள், எப்படி கையெல்லாம் காயமாகிடுச்சு பாருங்கள். காலம் ரொம்ப காயமாகிடுச்சு மக்களே. இந்த காயத்தை கூட பார்க்காம நாங்கள் ஏன் வேலை செய்கிறோம்னா, சரி நம்ம உள்ளூர்லேருந்து வெளியூருக்கு வந்து வேலை செய்கிறோம், ஒரு நாள் கூட லீவ் போடாமல் கஷ்டத்தெல்லாம் பார்க்காம வேலை செய்யணும் தான் நாங்கள் வேலை செய்கிறோம். ஆமாம் மக்களே, மறக்காமல் உங்கள் வீட்டு பக்கத்துலேயும் ஏதாவது வேலை இருந்தால் மறக்காமல் சொல்லுங்கள். சரியா மக்களே, பாய்.